ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ ஆம் அப்துல் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களுமே இங்கே அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கோம். மார்னிங் வந்து ஒரு 6:30க்கு நான் மச்சிக்கு வந்திருந்தேன். வியூஸ் அழகாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதையுமே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடிக்கு தண்ணி தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். நம்ம அந்த செடிகளை பார்க்கும்போதே நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஃபீல் பண்ணியிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் காலையில் பிள்ளைங்களுமே எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலான்னு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அம்மா வாங்கி தந்திருந்த ப்ரெட்டை வச்சு ஸ்வீட்டாகவும் காரமாகவுமே செஞ்சுக்கிட்டேன். இதனுடைய ரெசிபி வந்து நான் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பிள்ளைங்கள் நானுமே சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நம்ம மிளத்தலும் கொத்தமல்லியும் வந்து காய வச்சுருந்தோம். அதையுமே அம்மா திரித்து கொண்டு வந்துட்டாங்க. நல்லா பவுட்ரு பண்ணியிருந்ததை ஓப்பன் பண்ணி நான் காமிச்சேன். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஆற வச்சுக்கிடலாம். இது 1 கிலோ கொத்தமல்லியும் 1 கிலோ வந்து மிளகுப்பொடியுமே திரித்து கொண்டு வந்துட்டாங்க அம்மா. அதுக்கப்புறம் ஒரு 11 மணி வாக்கில் வந்து கருப்பட்டி மிட்டாய் வந்து நம்ம தெருவில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க அதை வந்து வாங்கி கேட்டிருந்தாங்க, யாருக்கெல்லாம் கருப்பட்டி மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்குமே இந்த முறுக்கு வந்து கேரளா முறுக்கா என்னென்னு தெரியல, இந்த முறுக்கும் இந்த ஆரஞ்சு கலர் முறுக்குமே வாங்கியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. மதியம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிடலான்னு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பிரியாணியும் சாம்பாரும் தான் வைக்க போகிறோம். பருப்பில் வந்து காயப்பொடி சேர்த்து நான் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறதேன். சாம்பாருக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் ஊற வச்சுக்கிறதேன். இப்போ சாம்பாருக்கு நீங்கள் மாங்காய் சேர்த்திங்கன்னா புளி தேவையில்லை. என்கிட்ட மாங்காய் இல்லை, அதனால் நான் புளி சேர்த்துக்கிறதேன். நான் வந்து பல்லாரி மொத்தமாக தான் நறுக்கி வச்சுருந்தேன். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக பல்லாரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னு அவசியமே இல்லை. இது சாம்பாருங்கிறதுனால தக்காளி பழம் கரையணுன்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறதேன். நம்ம வீட்டில் தான் ரெடி பண்ணிருந்துச்சு. நீங்கள் வந்து கடையிலேன்னு வாங்கினாலும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறதேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்த காய்கறி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டில் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் இருந்துச்சு, நான் அந்த காய்கறி சேர்த்துக்கிறதேன். உருளைக்கிழங்கு மாங்காய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மாங்காய் சேர்த்திங்கன்னா புளி வந்து சேர்க்கணுன்னு தேவையில்லை, அதிலே புளிப்புனஸ் இருக்கும். நான் இப்போ புளியை கரைச்சி புளி கரைசலை வந்து நான் அந்த டைமில் சேர்த்துக்கிறதேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கிறதேன். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசியில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். என் பிள்ளையுமே பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் சொல்லுத மாதிரி அதுவுமே சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நான் இந்த பாத்திரத்தில் ஒரு பங்கு நான் எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு 1/4 அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பருப்பு வெந்திருந்துச்சுன்னா அதில் வந்து தேங்காயுமே நான் வந்து திரித்து வச்சுருந்தேன் குழம்புக்கு. அதையுமே சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு நம்ம வந்து முருங்கைக்காய் கத்தரிக்காய் வெந்திருந்துச்சு, இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து குக்கர்லேயுமே அலசி தண்ணியை ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த டைமில் வந்து பிரியாணியுமே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நான் நெய் சேர்க்கல, தேங்காய் எண்ணெயும் வீட்டில் இருக்க குக் பண்ண சமையல் எண்ணெயுமே சரி அளவு நான் எடுத்திருக்கேன். 3 பல்லாரி நான் சேர்த்துருக்கேன். நான் வந்து சின்னதாக இருந்ததுனால 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2மே சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணியில் வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டு கொடுக்குது இந்த பல்லாரி நல்லா வதக்குறது தான். நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அதே மாதிரி தக்காளியுமே நல்லா மசிஞ்சிடணும். அந்த அளவுக்கு பொறுமையாக மூடி போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் சிம்மில் வச்சு மூடி போட்டாலே நல்லா வந்து வெந்துடும். இது நம்ம வதக்குறதுல தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை மிளகா நான் வந்து சேர்த்துருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பொண்ணு வந்து சொல்லிவிட்டு பச்சை மிளகா வேண்டாமா எடுத்துருங்கன்னு சொன்னேன்னா நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை, கொத்தமல்லி இலை, புதினா இலையை சேர்த்துக்கிறதே மணத்துக்கு, வாசத்துக்கு. நான் வேறு ஒன்றுமே நான் சேர்க்கலை. இதுவே ரொம்ப வந்து மணம் கொடுக்கும். நம்ம கிண்டும் போதே அப்படி மணத்துச்சு. நல்லா வதக்கிக்கலாம். அந்த மாதிரி தக்காளி பழம் எல்லாம் கரைந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நான் 1 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறதேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரியாணி மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இது சிந்து பொடி சிக்கன் 65 நம்ம பொரிப்போம்ல, அது 1 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாப்பொடி ஒன்றுமே சேர்க்கல. இதில் இருக்க காரமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிரியாணி மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் சிந்து பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் போட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1 பாக்கெட் தயிர் கரெக்டாக இருக்கும். நல்லா உப்பு, உரப்பு, புளிப்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா அந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அளவுலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இருக்கும். 1/2 கிலோ சிக்கனை வந்து நான் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை. சிக்கன்லேயே தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம தயிரும் சேர்த்துருக்கோம். நம்ம இந்த இதுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூனே நான் போட்டுட்டேன் உப்பு. நல்லா உப்பு வந்து உரப்பும் நல்லா பிடிச்சிரும் சிக்கனில். அதுக்கப்புறம் மூடி போட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து பிரிஞ்சிருக்கு. நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் மூடி போட்டுட்டு. நல்லா வெந்த பிறகு நான் இந்த பாத்திரத்தில் தான் வந்து நான் அரிசி வந்து அளந்து வச்சுருந்தேன். இதுக்கு 1 1/4 அளவு சேர்த்துக்கிடலாம். சிக்கனுமே நல்லா வெந்திருந்துச்சு. 3/4 அளவுக்கு வெந்தோடனே நீங்கள் வந்து சேர்த்துருங்க. நான் இந்த அளவு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஃபோன் வந்ததுனால போனதுனால நான் வந்து அதை பாதி எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் 3/4 அளவையும் நான் சேர்த்துட்டேன். அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு தண்ணி இல்லாமல் இருத்துக்கிட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்கிடலாம் தண்ணி கொதி வந்த பிறகு. இப்போ வந்து நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு குறைவா இருந்த மாதிரி இருந்துச்சு. 1/4 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்துச்சு. இந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியுமே வெந்து வருது. அதுக்கப்புறம் நான் தம்முமே போட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து நான் ஆனியன் ரைத்தாவும் செஞ்சாச்சு. இதில் வந்து நான் வந்து பல்லாரியும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தையுமே நான் கழுவி வச்சுட்டேன். என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணு போயிட்டு அதுக்கப்புறம் நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணுக்குமே பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணியுமே ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே கல்யாண வீட்டு பிரியாணி தோற்றுரும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்ச சாம்பாருமே ரெடி ஆகிட்டு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து சாம்பார் செய்யுங்க. சாதாரணமாக இதுக்கு மாதிரி சாம்பார் செய்ய வேண்டாம். பிரியாணிக்கு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆகிட்டு பொண்ணுமே தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம்.
சிக்கனுமே பாருங்கள் ரொம்பவே உடையலை. நம்ம வந்து முக்கால் அளவுக்கு வெந்திருக்கும் போதே நம்ம ரைஸ் வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியுமே கரெக்டாக இருந்துச்சு, குலைவாவே இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரைஸ் நல்லா குக்காகி வந்திருக்கு. பிரியாணியில் உள்ள சிக்கனுமே உடையலை, கரெக்டாகவும் வெந்து வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரி உங்களை வச்சுக்கிட்டு நான் சாப்பிடுவேன். நான் கையில் எடுத்து காமிக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மொத செய்யும்போது இந்த வீடியோனாலும் பார்த்து செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். சிக்கனுமே நல்லா வந்துருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பிள்ளைங்களும் நானுமே சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். வேறு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.